வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கும் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமை இருக்கு. இந்த வீடியோ முழுசா பாருங்க. வேளாங்கண்ணி கொடியேற்றம் எதுக்காக ஆகஸ்ட் 29 நடத்துறாங்க, அப்படி என்ன அதிசயம் நடந்திருக்கு? ஒரு அதிசயம் இல்லைங்க, 3 அதிசயம் நடந்திருக்கு. அந்த காலத்து ஜமீன் கிட்ட ஒரு பையன் வேலை பாக்குறான், பால் கொண்டு வர ஒர்க். வர வழியில ஓய்வு எடுக்கும் போது வானத்திலிருந்து காட்சி அளித்த மாதா தாயார் ஒரு குழந்தையோட வந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பால் வேணும்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட மாதா தாயார் கேட்டிருக்காங்க. உடனே அந்த பையனை கொடுத்திருக்கான். பால் குறைவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன் அந்த பையன் கிட்ட அதட்டி கேட்டிருக்காரு. உடனே அந்த பானை முழுக்க பால் நிரம்பிட்டே இருந்திருக்கு. செகண்ட் அதிசயம், ஒரு மாற்றுத்திறனாளி பையன் மோர் வித்துட்டு இருந்திருக்கான். அந்த இடத்துலயும் மாதா காட்சி அளித்து மோர் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பையன் எந்திரிக்க முடியாம கஷ்டப்படும் போது மாதா தாயார் அந்த பையனோட காலை சரி பண்ணிருக்காங்க. மூணாவது அதிசயம், போர்ச்சுகீஸ் வாணிகம் செய்யும் போது நடுக்கடல்ல மிகப்பெரிய சுழல் ஏற்பட்டிருக்கு. போர்ச்சுகீஸ் உடனே காப்பாத்துங்கன்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. எங்க கப்பல் கடல் ஒதுங்குற இடத்துல நாங்க உங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டித்தரோம் வேண்டியிருக்காங்க. உடனே அந்த சுழல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கப்பல் கரை ஒதுங்கி இருக்கு. அந்த இடம் தான் வேளாங்கண்ணி. அங்கேயே ஒரு ஆலயம் கட்டி கொடுத்திருக்காங்க. அங்கேயே இப்பவும் எப்பவும் போர்ச்சுகீஸோட ஒரு கொடிமரம் அங்க இருக்கும். இந்த 3 சம்பவமே நடந்த நாள் செப்டம்பர் 8. அதனாலதான் 10 நாளைக்கு முன்னாடி ஆகஸ்ட் 29 வருஷம் வேளாங்கண்ணில கொடி ஏத்தி தேர் திருவிழா நடத்துறாங்க. ஆனா பழைய வேளாங்கண்ணி ஆலயம் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்கதான் அற்புத கிணறும் இருக்கு. அந்த கிணறுக்கும் திருச்செந்தூரோட 4 கிணறுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கும் நிறைய ஒற்றுமை